அஞ்சலிக்கு வந்து வளகாப்பு பண்ணுறதுக்காக எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அனு என்ன பண்ணுறாங்க, எல்லா வேலையுமே அங்கே இருக்க பூஜை வேலை எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. பூவெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக என்ன பண்ணுறாரு, ஆகாஷ் அங்கே வராரு. அணுவை பார்க்குறாரு. ரொம்ப அழகாக இருக்கீங்க அனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பூவெல்லாம் எடுத்து வைக்கும்போது கரெக்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்காரு. வேணாங்க ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, கேட்க மாட்டேங்கிறாரு. தொடர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்காரு. ஏங்க இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து எழுந்து வந்து கேமரா வாங்க பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்து விழ போகிறாங்க. தள்ளி போகணுன்னு அவர் அப்போ வந்து தாங்கி பிடிக்கிறாரு. ஆகாஷ், என்னங்க நீங்கள் விழுந்துட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிக்கிறாரு. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. இதை சுந்தரி பார்த்துடுறாங்க. செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. என் பிள்ளைய எப்போ பார்த்தாலும் வளைச்சி போகிறதா உன் வேலையா, உனக்கு ஒரு வேலை வெட்டியே கிடையாதா, இப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே வந்து ஏமா இப்படிலாம் பேசுகிறேன், நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, என்ன வேணாலும் பேசுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிற ஆகாஷ். நீ எப்போ பார்த்தாலும் அவளுக்கு தான் வந்து எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு இதே வேலையை போச்சுடா அப்படின்னு காரணம் இல்லாமல் அவங்கள திட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதாம்மா அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியாவது போங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சாரி அனு, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை உனக்கு, சாரி, நீ அப்போவே சொன்னேன் ஃபோட்டோ எடுக்க வேணும், நான் தான் கேட்கல, பரவாயில்ல விடுங்க அப்படின்றாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, ரூமில் வந்து நிறைய பூ வச்சுருக்காங்க நம்ம வந்து அபியோட ரூமில். அதை பார்த்து அபி வந்து என் பூவெல்லாம் கூடையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே யார் வச்சது, ஹாலில் தானே வைக்கிறோம், சரி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. பார்த்தா அதில் நிறைய ரோஜாப்பூ வந்து அப்படியே வந்து உதிர்ந்த ரோஜாப்பூ இருக்குது. அதை பார்த்துட்டோன்னே அபிக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இந்த பூவை வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை எடுத்து பார்க்குறாங்க. உடனே யோசிக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டு மேலே இவ்வளோ அழகாக வந்து வந்து போட்டு வைக்கிறாங்க, ஆர்டர்ஷிப் மாதிரி. ஃபுல்லாக அழகாக வந்து அலங்காரம் பண்ணிகிட்டே இருந்தவங்க ராகவ் வர்றதை பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. உடனே ராகவ் அங்கே வராரு. ராகவ் பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக ஆர்டிஸ்ட் போட்டிருக்கிறது, யார் அது இவ்வளோ அழகாக போட்டிருக்கிறது, ஐ லவ் யூ ராகவா, ஏன் பேர் போட்டிருக்கா, அப்போ இவ அபியோட வேலையாக தான் இருக்கும், அப்போ கூட இவ்வளோ அழகாக போட்டிருக்காளே, இவ்வளோ அழகாக எப்படி இவளால் வந்து வரைய முடிஞ்சது, ஆர்ட் வந்து அவ்வளோ அழகாக தத்ரூபமாக போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பூக்களோட அந்த டெக்கரேஷனாக பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து அபி அங்கே இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாரு. ஓ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, வெளியே வரப்போறியா பெல்லையான்றாரு. உடனே அபி அமைதியாக இருக்காங்க. உடனே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. அபி வந்து அப்படியே வந்து கிட்ட வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ, இதெல்லாம் எதுக்கு போட்ட, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. நான் உன்னை நம்பவே நினச்சிட்டு இருக்கியா, இங்கே பாருங்கள், நீங்கள் நம்மளனாலும் நான் வந்து என் மனசில் நீங்கள் தான் இருக்கீங்க போதுமா அப்படின்றாங்க. உடனே வந்து எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நீ பண்ண வேலை கொஞ்சம் நிமிஷம் கிடையாது அப்படின்றாரு. நீங்கள் ஏங்க இப்படிலாம் இருக்கீங்க, நம்பவே மாட்டிங்களா, நான் நம்ப முடியாது அப்படின்றாரு. அடுத்து வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, நீங்கள் முதல்ல அந்த ஹார்ட் ஷேப்பை பார்த்து ரசிச்சிங்க தானே, நான் அதை கவனிச்சிட்டேன், அதுக்கப்புறம் என்னை பார்த்துட்டோன்னே டென்ஷன் ஆகிடுறீங்க, அப்போது உங்கள் மனசில் நான் இருக்கேன் அப்படி தானே அப்படின்னோடனே, அதெல்லாம் கிடையாது, யார் சொன்னது என் மனசில் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணெதிரவே அந்த பூ அப்படியே கலைச்சிட்டு அப்படியே தூக்கி எறிகிறாரு. அதை பார்த்துட்டுச்சா இவரெல்லாம் திருந்தவே மாட்டார், நான் என்ன தான் நெருங்கி வந்தாலும் இவர் இப்படி தான் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாகி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாராக, நான் இப்படிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, இவ்வளவும் பண்ணுறேன்னா எதுக்காக, என் மாமாவும் நீயும் எனக்கு அதுதான் பிரச்சனையே, என்னதான் நீ என் கூட வாழணும்னு நினச்சா கூட சரி அபி, உன் கூட என்னால் வாழ முடியாது, நான் பார்த்த விஷயங்கள் எதுவுமே என்னால் மறக்கவே முடியாது, அது என் நினைவில் இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிக்கிறாரு. எங்கள் அபி அப்செட் ஆகி போய் உட்காடுறாங்க. உடனே வந்து அனுவது என்னாச்சு அபி, இங்கேருந்து பூவெல்லாம் காணமே, எல்லாம் ரூமில் தான் இருக்குது, ரூமில் யாரும் எடுத்து வந்து வச்சுட்டாங்க, சரி அபி அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வா, இங்கே நிறைய வேலை இருக்குல்ல அப்படின்னோடனே, அதெல்லாம் நான் போய் எடுத்துகிட்டு வர மாட்டேப்பா அப்படின்றாங்க. அது கேட்டு அவனும் யோசிக்கிறாங்க, என்ன இவ இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இதில் முடியுது.